இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3வது ஓடிஐ மேட்ச். இன்னைக்கு எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு நம்ம ஆப்கானிஸ்தானு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறோன்னு சொன்னாங்க. பவுலிங்ல நம்ம பயப்புலையே இன்னைக்கு கலக்குன்னு கலக்கி பிடிச்சுங்க. 10 ஓவர்ல 4 விக்கெட். அந்த 4 விக்கெட்லயுமே 3 விக்கெட் பிரசித் கிருஷ்ணா. வேற மாதிரி பவுலிங் இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா. பவுலிங்ல போட்டு பந்து அடிப்புட்டாப்ல ஆப்கானிஸ்தான். ஃபர்ஸ்ட் 3 கேட்ச பிடிச்சது நம்ம ஹிட்மேன். அதுவும் பாத்துக்கோங்க ஸ்லிப்லயே. அடுத்து வந்த 2 அஸ்மத்தும் கல்லு மாறி நிக்க ஆளுக்கு 50 அடிக்க சகிதி மட்டும் செஞ்சுரி அடிச்சு விட்டாப்ல. மனுஷனுக்கு கிராம்ஸ் ஒரு பக்கத்து இழுக்குது. ஆனா வெறியோட அடிச்சாப்ல அந்த செஞ்சுரிய. ஆனா நம்ம பைப்ல பிரசித் கிருஷ்ணா எனக்கு 3 விக்கெட் பத்தாது 5 விக்கெட் தான் வேணும்னு இன்னைக்கு 5 விக்கெட் அந்த பைப்ல மட்டுமே ஆடணும்னு வந்து ஆப்கானிஸ்தான 45வது ஓவர்லயே முடிச்சு கட்டிட்டாங்க நம்ம இந்தியா பவுலர்ஸ். அடுத்து வந்து நம்ம ஹிட்மேன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்பாலும் வரவே போறப்பெல்லாம் போட்டு சாத்துன்னு சாத்தி 2 பேரும் ஆளுக்கு 50 அடிச்சு விட்டாங்க. ஹிட்மேன் இருந்த ஃபார்முக்கு இன்னைக்கு செஞ்சுரி கன்ஃபார்ம்னு எல்லாம் ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா முகமது நபி நான் என்னைக்காவது தான் பவுலிங் போடுறேன் எனக்கு ஒரு விக்கெட் கொடுங்கன்னு 79 ரன்ல ஹிட்மேனை தூக்கிட்டு போயிட்டாப்ல. ஆனா அந்த பக்கம் என்ன சிசிய பயப்புல செஞ்சுரிய போட்டு செலிப்ரேஷனை போட்டு விட்டாப்ல. அப்புறம் வந்து ஸ்ரேயசர் ஒரு 2 6 அடிச்சு விட்டாப்ல. இந்தியா மேட்சை வின் பண்ணி 3-0ங்கிற வித்தியாசத்துல சீரீஸை தூக்கிட்டு போயிருச்சு. ஆனா சீரீஸான மேட்ச் நாளைக்கு தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்களா, ஸ்ரீலங்கால நடந்துட்டு இருக்குல்ல ட்ரை சீரீஸ் இந்தியா ஏ வர்சஸ் ஸ்ரீலங்கா ஏ. இதோட பயங்கரமா இருக்குது அந்த மேட்ச். நாளைக்கு தான் அங்க பைனல். அங்க நம்ம ருத்ராஜ் கேக்வாடும் திலக் வர்மாவும் போட்டு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம்.